இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் இன்று நாம் பார்க்க போவது ஹென்றி மார்ட்டின். இங்கிலாந்தில் பிறந்த இவர் 1781 பிறந்து 1812 இறைவனடிச் சேர்ந்தார். ஆண்டவருக்காக நான் எரிந்து போகட்டும் என்று கூறிய ஹென்றி மார்ட்டின் 1781 இங்கிலாந்து தேசத்தில் உள்ள கான்வெல் என்ற இடத்தில் பிறந்தவர். செல்வச் செழிப்புள்ள வியாபாரியின் மகனான இவர் சிறு பிராயத்திலேயே சகல வசதிகளையும் பெற்றிருந்தார். பள்ளி படிப்பிற்கு பின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நுழைந்த இவர் கணிதத்தில் முதல் மாணவனாக தேறினார். வாலிப வயதில் ஆண்டவரை தேடாமல் வாழ்ந்து வந்த இவரை அன்பு தந்தையின் மரணம் ஆவிக்குரிய தேடலை ஏற்படுத்தியது. இவரது சகோதரியின் ஜெபங்களும் போதகரின் ஆலோசனைகளும் டேவிட் பிரைனார்ட் எழுதிய புத்தகமும் ஹென்றி மார்ட்டின் தன்னை ஆண்டவரிடம் பூரணமாக அர்ப்பணிக்க உதவியது. ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்து வந்த ஹென்றி மார்ட்டினை டேவிட் பிரைனார்ட், வில்லியம் கேரி போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாறு கவர்ந்தது. அதனால் தானும் ஒரு மிஷனரியாக செல்ல வேண்டும் என வாஞ்சை கொண்டார். மிஷனரி பணிக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு நாளும் பல மணி நேரத்தை ஜெபத்திலும் தியானத்திலும் செலவழித்தார். இந்த உலகத்தை வெறுத்து தேவனை மட்டும் மகிமைப்படுத்தும் நோக்கம் கொண்டவனாக தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அவர் திருமணம் செய்ய விரும்பிய லிடியா என்ற பெண் மிஷனரியாக வர விருப்பம் கொள்ளவில்லை என்பதை அறிந்ததும் திருமணத்தை கைவிட்டுவிட்டு தேவ அழைப்புக்கு கீழ்ப்படிய தீர்மானித்தார். நெருங்கிய நண்பன் ஒருவனின் உதவியுடன் பிரிட்டிஷ் கிழக்கத்திய கம்பெனியின் தலைவரான சார்லஸ் கிராண்ட் என்பவரை சந்தித்தபோது மார்ட்டினை கிழக்கத்திய கம்பெனியின் போதகராக நியமித்து இந்தியாவிற்கு மிஷனரியாக அனுப்ப வாக்கு பண்ணினார். அவரது வாக்குப்படி 1805 மார்ட்டின் ஒரு ஆங்கிலிக்கன் போதகராக குரு பட்டம் பெற்றார். அடுத்த மாதமே கிழக்கிந்திய கம்பெனியின் கப்பலில் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். 9 மாத கப்பல் பிரயாணத்திற்கு பிறகு இந்தியா வந்தடைந்தார். அப்போது அவருக்கு வயது 24. கல்கத்தாவில் கரையிறங்கிய மார்ட்டின் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பட்டினி மரணத்திலிருந்து காப்பாற்றி ஆதரித்து வரும் டேவிட் பிரவுனை சந்தித்து அவருடன் தங்கியிருந்தார். சில வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் தன்னுடைய தோட்டத்தில் உட்கார்ந்திருந்த போது தெய்வ சிலைகளை தேரோட்டமாக இழுத்து வரும் பெரும் கூட்டத்தை பார்த்தார். கூட்டத்தின் நெருக்கடியில் ஒரு சிறுவன் அந்த தேரின் சக்கரத்தின் அடியில் விழுந்து நசுங்கிய போது மார்ட்டின் நிறுத்துங்கள் என்று உரத்த சத்தமாய் கத்தினார். ஆனால் அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. மேலும் சிலர் தானாகவே அந்த சக்கரத்தின் அடியில் விழுந்து தங்களை பலியாக்கி கொண்டதையும் பார்த்து அதிர்ந்து போனார். இவர்களது மூட நம்பிக்கையை எப்படி மாற்றுவது என்று அதிகம் பாரம் கொண்ட அவர் தற்கால மிஷனரி ஊழியத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட வில்லியம் கேரியிடம் சென்றார். 13 வருட மிஷனரி அனுபவம் கொண்ட மூத்த மிஷனரியான வில்லியம் கேரி மூலம் ஆண்டவரது வார்த்தை மட்டுமே மக்களை மூட பழக்க வழக்கத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டார். டேவிட் பிரவுனின் தோட்டத்தின் அருகிலுள்ள ஆற்றங்கரையில் கணவனது இறந்த உடலுடன் விதவையான மனைவியும் உயிருடன் எரிக்கப்படுவதையும் அடிக்கடி மார்ட்டின் பார்த்தார். இந்த மூட நம்பிக்கைகள் மாற வேண்டுமாயின் விரைவில் இந்திய மக்களின் கையில் சத்திய வேதம் கொடுக்கப்பட வேண்டும் என எண்ணினார். அதற்கென ஹென்றி மார்ட்டின் வங்காளம், சமஸ்கிருதம், பாரசீகம், இந்துஸ்தான், அரேபியா மொழிகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். பாட்னார் என்ற இடத்தில் அரசாங்க சபை போதகராக காலை நேரங்களில் பணிபுரிந்துவிட்டு சாயங்கால நேரத்தில் வேதத்தை இந்துஸ்தானி, பாரசீகம், அரேபியா மொழியில் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். அதோடு இந்தியர்களை வேதத்தை கற்கச் செய்ய சிறு பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் பள்ளிகள் அமைத்து எழுத படிக்க கற்றுக் கொடுத்தார். ஊழியம் நிமித்தமாக மார்ட்டின் பல மைல் தூரம் நடந்து சென்றார். அவரது உயர் அதிகாரிகள், நீங்கள் இப்படி அதிக வெப்பமான இந்த கால சூழ்நிலையில் தெருவில் நடக்கக்கூடாது, அது வெள்ளை மனிதனான உங்களுக்கு மதிப்பும் இல்லை என்றனர். அதற்கு பதிலாக மார்ட்டின், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போதும் நடந்து சென்றே ஊழியம் செய்தார், நான் அவருடைய ஊழியக்காரன் மட்டுமே என்றார். அன்றிலிருந்து இந்திய மக்கள் தொகையான 60 மில்லியன் மக்களுக்கு இந்த நற்செய்தி கிடைக்க வேண்டும் என்ற பாரத்துடன் ஹிந்தியில் இரவு நேரங்களில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார். ஒரு அதிகாரத்தை மொழிபெயர்க்க 10 மணி நேரமானது. கடின உழைப்பின் பயனாக இந்தி மொழியில் புதிய ஏற்பாடு வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு அரேபிய மொழியில் வேதம் இருந்தால் இந்தியர் மட்டுமல்ல, அரபியர், பாரசீகர், சீரியர், சீன ஆப்பிரிக்க தேசத்தின் பெரும் பகுதியினர் மற்றும் துருக்கி மக்களுக்கு நற்செய்தியை கையில் கொடுக்க முடியுமே என்ற சவாலுடன் அரேபிய, பாரசீக மொழிகளை கற்று அதில் வேதத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற வசனத்தின்படி ஒரு சமயம் 400 பிச்சைக்காரர்களை அழைத்து அவர்களுக்கு நற்செய்தியை பிரசங்கித்தார். அவர்களில் பலர் சாதுக்கள். பணம், அரிசியை எதிர்பார்த்து வந்த இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டனர். சில வாலிப முகமது
முகமதிய சகோதரர்கள் இந்த வெள்ளை மனிதன் பிச்சைக்காரர்களுக்கு என்ன சொல்கிறார் என்று ஒளிந்திருந்து கேட்டு கிறிஸ்துவை அறிந்து கொண்டனர். பல முகமதியருடன் நெருங்கி பழகி அளவளாவியும் சுவிசேஷத்தை போதித்தார். முகமதியர் மத்தியிலும் சிறந்த ஊழியம் செய்தார். அதன் பயனாக சில முகமதியர்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவி சிறந்த கிறிஸ்தவ தொண்டர்களாக பணியாற்றினார்கள். தீனாப்பூரில் 5 பள்ளிக்கூடங்களை நிறுவினார். இதன் மூலம் அநேக ஏழை பிள்ளைகள் படிப்பறிவு பெற்றனர். இவருடைய முயற்சியால் ஒரு ஆலயம் கட்டப்பட்டு 1806ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கிறிஸ்துவின் ஊமைக்கு விளக்கம் ஒன்றை இந்தியில் எழுதி வெளியிட்டார். ஜெப புத்தகத்தையும் இந்தியில் மொழிபெயர்த்தார். மார்ட்டினின் கடின உழைப்பும் இந்திய தெருக்களின் புழுதியும் அவரது நுரையீரலை பாதிக்க ஆரம்பித்தன. இந்தியாவின் வெப்பமும் அவரை அதிகம் பாதித்தது. ஓய்வே எடுக்காமல் அதிக கடினமாக அவர் உழைத்தார். 18 மாதத்தில் அரேபிய பாரசீக மொழியில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார். அவரது உடல் அதிக பலவீனப்பட்டதோடு டாக்டர்கள் அவரிடம் நீர் உடனே இந்தியாவை விட்டு வெளியேறி உமது தாய்நாடு செல்ல வேண்டும் என்றார்கள். இந்தியாவை விட்டு வெளியேறி பாரசீகம் போக விரும்புகிறேன். நான் மொழிபெயர்த்த பாரசீக புதிய ஏற்பாட்டை அதே மொழி பேசும் மக்களுக்கு கொடுத்து அதை திருத்தம் செய்ய விரும்புகிறேன் என்றார். டாக்டரோ நீர் அங்கு வாழவே முடியாது, நரகத்தை போன்று அதிக வெப்பமுள்ள பகுதி அது என்றார். தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்வதே எனது நோக்கம் என்று கூறிவிட்டு பெர்சியாவை நோக்கி பயணமானார். இந்து மகா சமுத்திரத்தை கடந்து பெர்சியாவின் புஷீர் என்ற இடத்தை அடைந்தபோது எரிவந்தமாக எரிகிற அந்த வெப்பமான சூழ்நிலை அவருக்கு அதிக தலைவலியை தந்தது. பெர்சியாவின் பண்டிதர்களிடம் தனது புதிய ஏற்பாட்டை கொடுத்தபோது ஒரு பள்ளி சிறுவன் இதனை மொழிபெயர்த்துள்ளது போல இருக்கிறது என்று சொல்லி அங்குள்ள பெர்சிய நண்பர்கள் அதனை திருத்தம் செய்ய முன்வந்தனர். பல மணி நேரம் அவர்களுடன் தரையில் உட்கார்ந்து திருத்தம் செய்யும் பணியை மேற்கொண்டார். அங்கு சில வேளைகளில் வெப்பம் 126 டிகிரியை தொட்டது. வெப்பம் தாங்க முடியாமல் ஷிராஜ் என்ற மலைப்பாங்கான நகரில் 1811ஆம் ஆண்டு சென்று தங்கி தனது பணியை தொடர்ந்தார். 9 மாதங்களின் கடின உழைப்பினால் ஒரு நேர்த்தியான பாரசீக மொழியில் புதிய ஏற்பாட்டை வெளியிட்டார். பெர்சிய வேதாகமத்தை பெர்சியாவின் அதிபதி ஷாவிடம் கொடுத்து ஒப்புதல் பெற விரும்பினார். 600 மைல் தொலைவிலுள்ள டெஹரான் என்ற இடத்தில் அந்த அதிபதி இருந்தார். மார்ட்டின் அதிக பலவீன சரீரத்துடன் 30 நாட்கள் பயணப்பட்டு அவரை பார்க்கச் சென்றார். அதிபதியை சந்திக்க அங்கிருந்த வைசிராய் அனுமதி மறுத்துவிட்டார். டெப்ரிட்ஜ் என்ற இடத்தில் பிரிட்டிஷ் தூதுவரிடம் கொடுக்க அனுமதி தரப்பட்டது. சுமார் 400 மைல் தூரத்தை 30 நாட்கள் பயணம் செய்து டெப்ரிட்ஜ் என்ற இடத்தை அடைந்தார். அதிக காய்ச்சலுடன் மரணத்தை நெருங்கிவிட்ட மார்ட்டின் பாரசீக புதிய ஏற்பாட்டை பிரிட்டிஷ் தூதுவரிடம் ஒப்புதலுக்காக பத்திரமாக ஒப்படைத்தார். அதன் பின் தனது சரீர சுகத்திற்காக இங்கிலாந்து திரும்ப முயற்சித்த போது கான்ஸ்டாண்டினோபில் இருந்து 250 மைல் தூரத்தில் இருந்த தோஹாட் என்ற இடத்தில் தனது 31ஆம் வயதில் 1812ஆம் ஆண்டு தேவனுடைய ராஜ்யம் சென்றடைந்தார். தரிசனங்களை தரிசாக மாறவிடாது. காக்கும் தரிசன வீரர்கள் நீண்ட நாட்கள் வேண்டுமானால் வாழாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் நிறைவேற்றி முடித்த பணி வாழையடி வாழையாக நின்று மக்களை இயேசுவின் பக்கம் திருப்பவே செய்கிறது. ஆம், ஹென்றி மார்ட்டின் மொழிபெயர்த்த வேதாகமம் இன்னும் அநேகரை தேவனண்டை திருப்பும் பணியை ஓய்வின்றி ஒளிவின்றி செய்கிறது. ஆமேன்.